அன்பான உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம இந்த கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடிக்கு அருகாமையில் எழில்மிகு அனந்தப்பேட்டை கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ கோகுலம் கோசாலை. இந்த கோசாலையின் சார்பாக ஸ்ரீ குரு கோ ப்ராடக்ட்ஸ் நிறுவனம் ஒன்று நிறுவப்பட்டு இன்றைக்கி இந்த கோசாலையில் கிடைக்கக்கூடிய பஞ்சகவ்யம், அதாவது கோசானம், கோமூத்திரம், பால், தயிர், நெய் ஆகிய இந்த 5 பொருட்களை கொண்டு நாம் பூஜைக்கு தேவையான பல பொருட்களை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக அகர்பத்தி, கப் சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, கிரக ரக்ஷா மற்றும் பஞ்சகவ்ய பன்னீர் போன்ற நிறைய பொருட்களை நாம் தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பொருட்களை நாம் பல வகையிலே வாங்கி பயன்படுத்தலாம். அதனுடைய ஒரு முயற்சியாக நமது வீடுகளில் நடக்கக்கூடிய சுப காரியங்களுக்கு வரக்கூடிய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பதற்காக நாம் இந்த பொருட்களை பயன்படுத்தி அனைவருக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் சென்னையைச் சார்ந்த திருமதி கவிதா அவர்களுடைய உற்ற தோழி திருமதி ரேவதி ஹரிக்குமார் அவர்கள் இன்று சென்னையில் அற்புதமான ஒரு வீடினை கட்டி புதுமனை புகுவிழா என்று நடந்துள்ளது. அவர்கள் வீட்டிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நமது ஸ்ரீ குரு கோ ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட பஞ்சகவ்ய பொருட்களை வாங்கி ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுத்து மகிழ்ந்துள்ளனர். அந்த வகையில் அவருடைய ஆரோக்கியம், குடும்ப நலம், எதிர்கால முன்னேற்றம், அனைத்து செல்வங்களும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டுமென்று கோமாதாவிடமும் ஸ்ரீ 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 மகாபெரிவாளிடமும் பிரார்த்தனையை அவர் பாதங்களில் அர்ப்பணம் செய்து அவர்களுக்கும் இந்த பொருட்களை வாங்கி மகிழ்ந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இங்கு தயாரிக்கக்கூடிய பொருள்களை நாம் பயன்படுத்தும்போது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை நீக்குவதோடு அற்புதமான நேர்மறை எண்ணங்களும் நேர்மறை சக்திகளும் தெய்வீக ஆற்றலும் நமது இல்லங்களில் எப்பொழுதுமே கிடைக்கும். ஆகையால் அனைவரும் நமது இந்த கோ ப்ராடக்ட்ஸ் பஞ்சகவ்ய பொருட்களை வாங்கி பயன்படுத்த வேண்டுமென்று எங்களுடைய ஸ்ரீ குரு கோ ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தின் மூலம் அன்பு கூர்ந்து கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.